வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்பானி என்பது ஒரு பொறுப்பாகும். அது வெறும் செயல் மட்டும் அல்ல, நம்முடைய எண்ணம், அதாவது நிய்யத்தை பற்றியது. உங்களுடைய நிய்யத் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான், அவற்றின் மாமிசங்களோ அல்லது அவற்றின் இரத்தங்களோ அல்லாஹ்வை ஒருபோதும் அடைந்து விடுவதில்லை. எனினும் உங்களில் உள்ள பயபக்திதான் அவனை அடையும். உங்களை அவன் நேர்வழியில் செலுத்துவதற்காக, அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் இவ்வாறு இவைகளை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். மேலும் நபியே, நன்மை செய்வோருக்கு நீ நன்மாராயம் கூறுவீராக என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறியுள்ளான். இந்த குர்பானி என்பது ஒரு தியாகத்தை வெளிப்படுத்தும் செயலாகும். எனவே நம்முடைய நிய்யத்தை மேன்மையானதாக வைக்க வேண்டும். நாம் குர்பானை கொடுக்கக்கூடிய விலங்கு எப்படி இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு கண் இழந்து அல்லது சேதமடைந்த பிராணியாக இருக்கக்கூடாது. சரியாக நடக்க முடியாத நொண்டி விலங்காக இருக்கக்கூடாது. இறைச்சி இல்லாத ஆடாக இருக்கக்கூடாது. தெளிவாக தெரிகின்ற நோய்வாய்ப்பட்ட அல்லது வெளிப்படையாக ஆரோக்கியமற்ற விலங்காக இருக்கக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் குர்பானி ஒரு சடங்காக எடுத்துக்கொள்ளாமல் இது ஒரு வழிபாட்டு செயல், தியாகத்தின் அடிப்படையில் நாம் கொடுக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு, இந்த விஷயத்தில் நாம் பணத்தையோ அல்லது நம் வசதியையோ காட்டக்கூடாது. நம்முடைய நிய்யத்தை தூய்மையானதாக வைத்து அதனுடைய முழு பலனை அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.